ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சத்தியத்தின் சார்பாகவும் உங்களை நான் அன்போடு வரவேற்கின்றேன். தேவன் எங்களுக்கு போதுமானவராக இருக்கின்றார். அவர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கின்றார். இந்த நாளும் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் எல்லாரும் தெரிஞ்ச வசந்தான் 7ஆம் அதிகாரம் 13ஐயும் 14ஆம் வசனத்தையும் இன்றைய நாளும் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். நாங்கள் இன்றைய நாளும் இரு வழிகளில் எந்த வழிகளை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? இரு வழிகளில் எந்த வழியை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம்? உலகம் சொல்லுகிறது இடுக்கமான வாசல் வழி, இடுக்கமான வழியிலே போக வேண்டாம், நெருக்கமான வழியிலே போக வேண்டாம், போனால் கேடு வரும் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்றார் இடுக்கமான வாசல் வழியாய் போகும்படியாக, இடுக்கமான வாசல் வழியாய் போகும்படியாக. எங்களை இடுக்கமான வாசல் வழியாக தான் போச்சல் என்றார். ஆனால் போச்சொல்லி போட்டு எங்களை தனிமையாக விட்டு விடுவதில்லை, அவரும் சேர்ந்து வருகின்றார். ஏனென்றால் நீதிமொழிகள் புஸ்தகம் நாங்கள் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாங்கள் வாசிக்கும் போது மரண வழிகள் ஆக இதுதான் உலகம். இன்றைக்கு உலகம் இதுதான். பேர் கிறிஸ்தவர்களும் இதைத்தான் நாங்கள் அனைவரும் தேர்ந்தெடுக்கிறார்கள். இலகுவான வழி, இலகுவாக முன்னேற வேண்டும், இலகுவாக எல்லாவற்றையும் முன்னோறி செல்ல வேண்டும். ஆனால் இது கடவுளுக்கு பிரியமற்ற. அதில் நாளும் அருணமாக சொன்னார், செவிசாயுங்கள் கீழ்ப்படியுங்கள், செவிசாயுங்கள் கீழ்ப்படியுங்கள். அப்ப செவிசாய்த்து கீழ்ப்படியும் போது அவன் அந்த மகன் என்னத்தை செய்வான் என்று நினைக்கிறீர்கள்? செவிசாய்த்து கீழ்ப்படியும் போது என்னத்தை செய்வான்? தேவனுடைய சித்தத்தை செய்வான். செவிசாய்ப்பான், கீழ்ப்படுகிறான். அப்படிப்பட்டவன் தேவனுடைய சித்தத்தை செய்வான். அப்படிப்பட்டவன் தான் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் தேவனுக்கு உகந்தவன். ஊழியம் செய்கிறவன் மேன்மையாப்பட்டவன் அல்ல. ஆனால் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்த்து வாழ்வன் தான் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வான். ஏனென்றால் நாங்கள் அதே அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் ஒருவன் தான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிப்பான். இன்றைக்கு சோத்திர பலி குறைச்சல் இல்லை, கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றவர்கள் குறைச்சல் இல்லை. ஆனால் கடவுள் சொல்கிறார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்றவர்கள் பிரயோசனம் இல்லை. ஏன் சித்தத்தின்படி செய்ய வேண்டும். அதை முடிங்க அந்த வசனத்தை. பிரவேசிப்பதில்லை. எவ்வளவு தூரத்தில் கடவுள் இவன் யார் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான், பிதாவுடைய சித்தத்தை செய்கிறவன், தேவனுடைய சத்தத்தில் செவிசாய்க்கிறவனும் கீழ்ப்படிவனும் தான் பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். அவனைத்தான் தேவன் மகிமைப்படுத்துவார். அவனில் இருக்கிற விண்ணப்பத்தை தான் தேவன் கேட்பார். அப்படிப்பட்ட மகனைத்தான் இக்கட்டு நேரத்திலும் தப்பிக்கிறார். அப்படிப்பட்ட மகனைத்தான் தேவன் இடுக்கமான வாசல் வழியாய் அனுப்புகின்றார். இடுக்கமான வாசல் வழியாய் போகும்பொழுது எத்தனையோ நெருக்கடிகள் வரும், எத்தனையோ பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனையின் மத்தியிலும் தேவன் எங்களை காக்க போதுமானவராய் இருக்கின்றார். இவ்வளவு பெரிய காரியத்தை கடவுள் காண்பிக்கின்றார். இடுக்கமான வாசல் வழியாய் போக வேண்டும். அவை தேவனுடைய சித்தத்தை முதல் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அறிய வேண்டும். பாருங்கள், அதுதான் ரோமர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்பார்கள். எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான், அநேக முறை சொல்லப்பட்ட வசனம் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு முறை நாங்கள் தியானிக்கும் போது, படிக்கும் போது, வாசிக்கும் போது ஒவ்வொரு கருப்பொருளை தேவனுடைய வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே வருகின்றார். இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடாமல், இந்த உலகத்துக்கு ஏற்றது நாம் வாழாமல், தேவனுடைய சத்தத்துக்கு செவிசாயுங்கள், வாசிங்கள். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக தேவனுடைய சித்தத்தை முதல் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் ஆதி அப்போஸ்தலர்கள் நமக்கு காண்பித்தார்கள். இதைத்தான் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் நமக்கு காண்பித்தார்கள். இப்போது நாங்கள் யாருடைய அஸ்திபாரத்தின் மேலே கட்டிக்கொண்டு வருகிறோம்? அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அப்போஸ்தலருடைய அஸ்திபாரத்தின் மேல்
கட்டப்பட்டு வருகின்றோம். இப்படி நாங்கள் கட்டப்பட்டு வரும்போது எங்களுக்கு பார்த்த ஒரு கேள்வி, அப்போஸ்தலர்களே செல்வந்தமான அப்போஸ்தலன் யார்? ஐஸ்வர்யமானவன் உலக ஐஸ்வர்யத்தை நான் பேசுறேன். ஒருவரும் இல்லை. எல்லாரும் செல்வந்தனா? என்ன முடிக்கிறீங்க? இல்ல. தீர்க்கதரிசி பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி போங்க. யார் செல்வந்தன்? ஒரு தீர்க்கதரிசியும் இல்லை. இந்த தலைகளை மாறி போட்டு ஒருவேளை அப்பத்துக்கு ஒரு விதவைத்த கையெழுந்தவன் தான் ஒரு தீர்க்கதரிசி. தாங்கள் 2 பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியும் அமிதமாகத்தான் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு அப்போஸ்தலர்களும் அமிதமாகத்தான் இருந்தார்கள். உலக சேர்ந்து நான் சொல்கிறேன். ஏனென்றால் அப்போஸ்தலன் பவுல் தன் கையாலே தான் வேலை செய்து உணவருந்தவன். இன்றைக்கு அது தலைவீழாக மாறிவிட்டது. தேவனுடைய சித்தத்தை அறிய வேண்டும். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் மக்களை கொண்டு விட்டார் ஆண்டவர். ஆனால் அவங்க சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அந்த சித்தம் நிறைவேற மட்டும் அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் எவ்விதமான பாடுபட்டார்கள். அடிமை, சவுக்கடி, வேலை, துயரம். சரி, அதொன்று ஒரு பக்கம். பபிலோனுக்கு அடிமையாக போனார்கள் 70 வருஷம். அங்கே நடந்தது, அங்கேயும் ஒடுக்கப்பட்டார்கள். தேவனுடைய சித்தம். ஆனால் அதுக்குள்ளும் கள்ள தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசி புத்தகம் 29ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 29ஆம் அதிகாரத்திலே நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கு. 7ஆம் வசனம். நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணினேன். இந்த இடத்துல ஒரு ஆண்டவர் இயேசு மாம்சத்தோடு இரத்தத்தோடு இருந்தவன் சொன்ன ஒரு வார்த்தை எங்களுக்கு நினைவேற வேண்டும். என்ன வார்த்தை வருகிறது? நீங்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற பட்டணத்துக்காக இந்த இடத்துல ஜெபிக்க சொல்றார். எங்கள் மாம்சத்தின் இரத்தத்திலும் வந்த ஆண்டவர் இயேசுக்கு என்னத்தை சொன்னார்? இதே ஒரு சொற்பதான் அவர் உபயோகித்தார். இப்பதான் சொன்ன தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலருடைய அத்திவாரத்தின் மேல் நாங்கள் கட்டப்பட்டு வருவோம். என்ன சொன்னார்? சத்துருக்காக ஜெபிக்க சொன்னார். அவன் இந்த இடத்துல தீர்க்கதரிசியானவன் சொல்லுகிறான், அந்த பட்டணத்துக்காக ஏன் அடிமைப்பட்டு போயிருக்கிறீர்கள், அந்த பட்டணத்துக்காக ஜெபியுங்கள், வாசியுங்கள். மேலும் அதுக்குள்ள இருக்கிறார்கள். இன்றைய வித்துவான்கள் மாதிரி அங்கேயும் இருக்கிறார்கள். எப்படி? மேலும் உங்களுக்குள் தீர்க்கதரிசிகள், குறிகாரரும் ஒட்டாதிருங்கள். செவி கொடாமல் இருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கிறவன் இப்பேற்பட்டவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க மாட்டான். ஏனென்றால் கர்த்தர் அவர்களை அடிமைப்படுத்தான் வைத்திருக்கின்றார். பாடம் படிப்பிக்கத்தான் வைத்திருக்கின்றார். அது தீமைக்காக இல்லை. ஏனென்றால் நாங்கள் 11வது வசனத்தில் வரும்போது எங்களுக்கு நன்கு அது புரிகின்றது. தேவன் அன்பிலாக செய்கின்றார். எங்களை சீர்படுத்துவதைத்தான் செய்கின்றார். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நெருக்கடிகளும் துன்பங்களும் வியாதிகளும் போராட்டங்களும் வருவதற்கு காரணம் என்ன? தேவன் அவர்களை சீர்படுத்துகின்றார். அதை உணர வேண்டும், செவிசாய்க்கப்பட வேண்டும், செவிசாய்த்து மனம் திரும்ப வேண்டும். அவர் மனம் திரும்பும் பொழுது கடவுள் அந்த காரியத்தை செய்கிறார். என்ன 11ஆம் வசனத்தில் அழகா சொல்கிறார். வாசிங்க. அப்படி சொல்ற பயணம் மட்டும் நான் அவர்களை அனுப்பினதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனில் 70 வருஷம் நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து 70 வருஷம் அங்க நிற்கணும். நிறைவேறின பிற்பாடு உங்களை அழைத்துவார்கள். அதுக்கெல்லாம் 11ஆம் வசனத்தில் அழகான வசனம். எல்லாரும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருவார்கள். கடவுளுடைய சித்தத்தை அறிய வேண்டும். கடவுளுடைய சித்தத்தை அறிகிறவன் யார்? அவருக்கு செவிசாய்க்கிறவனும் கீழ்ப்படிவன் தான் அவனுடைய சித்தத்தை அறிவான். அதை செவிசாய்க்காதவன் அறிய மாட்டார், கீழ்ப்படியாதவன் அறிய மாட்டார். அவர்கள் மேலிருந்த மாதிரி பேசிக்கொண்டு போவார்கள். சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் செவிசாய்க்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இடுக்கமான வாசல் வழியாத்தான் நம்ம போக வேண்டும். வாசிங்கள். 11 வாசிங்க. 11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. தாங்கள் அவர் 70 வருஷம் அடிமைப்படுத்தி விட்டாலும் அவர்கள் உங்கள் மீது நோக்கமாத்தான் இருக்கிறார். என்றால் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும். அவருடைய சித்தம் தான் என்ன? தன்னையே தொழுது கொள்ள வேண்டும்,
தன்னையே மகிமைப்படுத்த வேண்டும், தன்னோடு இருக்க வேண்டும், தனது சாயலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை சிகிச்சை. எங்கள் மத்தியிலும் இதே விதமான சிகிச்சை தான் தேவன் அளிக்கிறார். காரணம் என்றால் அவரோடு நாங்கள் இருக்க வேண்டும் என்று, அவருடைய எங்கள் கொள்கையின் ஊடாக அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் இவ்விதமான ஒரு இடுக்கமான வாசல் வழியாக எங்களை அனுப்புகின்றார். அதே பாடங்களை கற்றுத்தருகின்றார், எத்தனையோ சத்தியங்களை எங்களை கற்றுத்தருகின்றார். அந்த மத்திய புத்தகம் அடுத்த வருஷத்தை வாசிங்க. 14 கைக்குள் வாக்கியம் 14. ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அப்ப 2 வசனத்துக்கு உள்ள வித்தியாசத்தை காரியங்கள் என்ன மாதிரி வித்தியாசத்தை காட்டுகின்றார். ஜீவனுக்கு போற வழி இடுக்கமும் நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர். மேல் வசனம் விரிவான வாசல் பலர், அநேகர். இன்றைக்கு அதுதான் நடக்கிறது. பலர் இதைத்தான் விரும்புகிறார்கள். தேவனுடைய விட்டிருக்கின்றார், அங்கே ஒடுக்கம் நடக்கிறது. ஆனால் போய் தீர்க்கதரிசிகள் இப்படியா உரைக்கும் போது சரிசாத்து இல்லைங்களுக்கு நல்ல காலம் வரும் நினைக்கிறார்கள். ஆனால் கடவுளுடைய சித்தம் ஒன்று நிறைவேற வேண்டும். இந்த அழகிய முறையில தேவன் விளங்கப்படுத்தினார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசி பாருங்க. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தார் அவன் ரட்சிக்கப்படுவான். அடுத்தது உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார். என் வழியாய், அப்ப அகழ்ந்த வழியாய்த்தான் போகணும். அவருடைய வழி என்ன? நெருக்கமான வழி. ஓனாய் ஆரோக்கியக்குள் அனுப்புவது போல் அனுப்புகின்றார், மிருகத்துக்குள்ளவர்களை அனுப்புகின்றார். ஆனாலும் பாதுகாப்பு தருகின்றார். எங்களை மீட்டெடுக்கவர் போதுமானவராய் இருக்கின்றார். எவ்வளவு தூரத்தில் கடவுள் ஒவ்வொரு சம்பவங்களை எங்களை விளக்கப்படுத்தி தருகின்றார். ஆனால் இன்றைக்கு நாங்களோ சுகம் உடனடியாக எங்களுக்கு கிடைக்க வேண்டும், உடனடியாக நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது கிறிஸ்தவம் அல்ல. ஆகவே இடுக்கமான வாசல் வழியாய் செல்கிறவன், இயேசு வழியாய் செல்கிறவன் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான். இவ்வளவு பெரிய அழகான ஒரு சத்தியத்தை தேவன் தந்திருக்கின்றார். அவரை எங்களை தனியாக விட்டு விடுவதில்லை. மத்திய சுவிசேஷ புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28 வாசிக்க முடியும். மற்றும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த புதிய மொழிபெயர்ப்பில் வாசிக்க மக்கள் தந்திருக்கிறார். வருத்தத்துடன் மனபாரங்களை சுமந்து பாருங்கள், இந்த இடத்துல தேவன் அழகிய தமிழ் மொழியிலே எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இன்றைக்கு எத்தனை பேர் வேதனையோடு இருக்கிறீர்கள், துயரத்தோடு இருக்கிறீர்கள். தேவனுடைய வார்த்தையை செவிசாயுங்கள். வாசிங்கள், தொடர்ந்து மேலே வாசிங்கள். அப்படியே வாசிங்கள். வருத்தத்தோட மனப்பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறவர்களை கடவுள் சொல்லுகின்றார். கடவுளுடைய வார்த்தை செவிசாயுங்கள். சுமந்து கொண்டிருக்கிறவர்களே, களைப்புற்று போயிருக்கிறீர்கள். மனப்பாரத்தோட எத்தனை வேதனை, சொல்ல முடியாத வேதனை, சொல்ல முடியாத துயரம். பிள்ளைகள் ஒரு பக்கம், மருமக்கள் ஒரு பக்கம், பேர பிள்ளைகள் ஒரு பக்கம், இப்படியான ஒரு சுமையோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்தால் என் தேவன் சொல்கிறார், செவிசாயுங்கள். எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். அங்கே ஏற்றலாம், கர்மல் இல்ல, சிவல இல்ல, கட்டை இல்ல, நெட்டை இல்ல, எல்லாம் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன். இதுதான் நெருக்கமான வாசல் வழியாய் போறவனுக்கு கடவுளும் கூட இருக்கின்றார். நம்ம பழைய ஏற்பாட்டிலிருந்து பல சம்பவங்களை பார்க்க போகிறோம். கடவுளும் கூட எங்களோடு வருகின்றார். வாசிங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், எனது நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு. நுகம் என்றால், அப்ப நுகம் என்றால் என்ன? அநேகமா இலங்கையிலிருந்து வந்தவர்களுக்கு தெரியும். நுகம், இங்கால ஒரு மாடு, இங்கால ஒரு மாடு. ஆண்டவர் எப்படி என்று சத்தியத்தை போட்டு தருகிறார். என் நுகத்தை உங்கள் மேல் வைப்பேன், உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். நுகம், என் தலைவர் நுகத்தை வைக்கின்றார். ஒரு நுகத்திலே நாங்கள் கூட்டி இருக்கின்றோம், எங்களை கூட்டியாச்சு. மற்ற நுகத்தில் யார் நிற்கிறார்? இயேசு இருக்கிறார். இயேசு ஒரு பக்கம், நான் ஒரு பக்கம். அப்ப நிச்சயமாக அந்த வேதனை துயரத்திலே தேவன் எங்களோடு பங்கு கொள்கிறார், எங்களோடு இருக்கின்றார், எங்களோடு கூட வருகின்றார்.
எங்கள் கழுத்து நசிய விட மாட்டார், அவரும் அந்த பாரத்தை தாங்குகிறார். நாங்கள் எப்படி ஒரு வரைபடத்தை கடவுள் எங்களுக்கு காண்பித்து தருகின்றார். இன்றைக்கு கடவுளுடைய தன்மை அறியாமல், கடவுளுடைய குணாசயத்தை அறியாமல் இருக்கிறதுனால் தான் இத்தனை வேதனை. செவி சாய்க்கிறவன், கீழ்படுகிறவன் தேவனுடைய சித்தத்தை அறிவான், தேவனுடைய சித்தத்தை அறிவான், துணிகரமாக நிற்பான், மரணத்துக்கு பயப்பட மாட்டான். வாசிங்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாவிலே ஆறுதல் பெறுவீர்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாவிலே ஆறுதல் பெறுவீர்கள் என்றால் என்னோடு பக்கத்திலே என் பாரத்தை அருவாசி சுமந்து கொண்டிருக்கின்றார். அப்பொழுது என் ஆத்துமா இளைப்பாறல. வாசிங்கள். ஏனெனில் நான் இருதயத்தில் தயவும் தாழ்மையும் உடையவராய் இருக்கிறேன். எனது நுகம் இலகுவானது, எனது சுமை லேசானது. எனது முகம் இலகுவானது, அவருடைய சுமை லேசானது. நான் எவ்வளவு வரைபடத்தை காண்பித்து தருகின்றார் கடவுள். ஆகிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இடுக்கமான வாசல் வழியாய் போற போது நாங்கள் தனிமையாய் போகவில்லை. தேவன் எங்களோடு வருகின்றார். உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய தக்கதாக அவர் எங்களை வழிநடத்துகிற தேவனாக இருக்கின்றார். நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே பார்ப்போம். எல்லோருக்கும் தெரிஞ்சதான் தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எங்கள் ஆண்டவர் இரண்டு வழிகள் முன்னால் இருக்கின்றது. 3 வாழ்வதற்கு முன்னாலே ஒன்று நெருக்கமான வாசல், நெருக்கமான வழி, மற்ற இலகுவான வழி. இலகுவான வழியை கையாண்டால் அவளுக்கு அந்த வேதனை வராது, துன்பங்கள் வராது, நெருக்கடிகள் வராது, அவமானம் வராது, மற்றவர்களை போல சந்தோஷமாக வாழ முடியும். ஆனால் அவர்கள் அந்த விரிவான வாசலை அவர்கள் தேர்ந்தெடுக்கவில்லை, இடுக்கமான வாசல் வழியை தேர்ந்தெடுத்தார்கள். ஏனென்றால் தேவன் எங்களோடு கூட இருப்பார். ஆனால் அவர் வாசல் வழியாய் போறவன் உள்பிரவேசித்து அது உள்ளும் நிச்சயம் அடைந்து உள்ளும் புறாவும் மேய்ச்சலை கண்டறிவான் வார்த்தை சொல்லுள்ளது. தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் 60 முழ உயரமும் 6 முழ அகலமுமான ஒரு பொற்சிலையை பண்ணுவித்து பாபிலோன் மாகாணத்தில் இருக்கிற தூரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினார். இப்ப என்ன, எனக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி வர வேண்டும். ஏன் பொற்சிலையை செய்வதற்கு காரணம் என்ன? சொற்படம் கண்டான் சிலை ஒன்றை உடனடியாக சிலை. இதுதான் கடவுளுடைய வார்த்தையை பார்க்க வேண்டும். இதே கிறிஸ்தவ சோத்திரம் சொன்னால் சாத்தான் ஓடவே மாட்டான். நான் தேவனோட ஐக்கியமா இருந்தால் தான் என் சோத்திரத்துக்கு தேவன் சாத்தான் ஓடுவான், துதிக்கு ஓடுவான், துதி எடுத்தால் ஓடுவான். உண்மை ஆற்ற துதி எடுத்தால் இருப்பான். கடவுளோடு ஐக்கியமா இருக்கிற ஒருவருடைய துதியத்தான் தேவன், அவன்தான் வேறெடுக்க துதிக்கு பிசாசு நடுங்கும். அப்படி இல்லாவிட்டால் அப்போஸ்தலர் நடவடிக்கை போகும்பொழுது இயேசுவையும் அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்றும் அறிவேன். ஆக தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் எவ்வளவு தூரம் கர்த்தரோடு உறவாடுறோமோ, கர்த்தருக்கு நெருங்கி வாழ்கிறோமோ, கடவுளோடு ஐக்கியமாக இருக்கிறோமோ, நாம் அவரோடு இணைக்கப்பட்ட கொடியாக இருக்கிற பொழுது நிச்சயமாக அந்த துணி ஏறெடுக்கும் போது, ஜெபம் ஏறெடுக்கும் போது அந்த காரியங்கள் நடக்கும். ஆக இந்த 3 வாலிபர்களும் இப்ப நேபுகாத்நேச்சார் ஒரு சொற்படம் கண்டுவிட்டார். சொற்படம் கண்டுவிட்டோன்னு 90 அடி உயரத்திலே ஒரு பொற்சிலையை செய்து விட்டார். அப்போ பொற்சிலை செய்து உடனடியாக நிறுத்தி போட்டு சொல்லுகின்றார். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தேசாதிபதிகளையும் அதிகாரிகளையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் பொக்கிஷக்காரரையும் நீதி சாஸ்திரிகளையும் விசாரிப்புக்காரரையும் நாடுகளில் உள்ள உத்தியோகஸ்தர் யாவரையும் நேபுகாத்நேச்சார் ராஜா நிறுத்தின சிலையின் பிரதிஷ்டைக்கு வந்து சேரும்படி அழைத்தனுப்பினார். எத்தனை பதவி வைத்த மக்களுக்கு அழைப்புதல் கொடுக்கின்ற முக்கிய பதவியில் உள்ள எல்லாருக்கும் அழைப்புதல் போகிறது. எல்லா மக்களும் வர வேண்டும். ஏனென்றால் சொற்பனத்தில் கண்டுவிட்டார் பொற்சிலை. இன்றைக்கு நாங்கள் சொற்பனத்தில் அநேக காரியங்களை காண்கின்றோம், அநேக காரியங்களை பார்க்கின்றோம். அவருடன் உடனடியாக எல்லாரையும் அழைப்பிச்சு சம வழியிலே பொற்சிலையை நிறுத்தி 5 வசனத்திலே வாசிங்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ள கடவீர்கள். 2 வழிகள், 3 வாலிகளுக்கு முன்னால் இருக்கிற 2 வழிகள். இந்த 2 வழிகள் மேல்தான் இன்றைக்கும் உலகத்திலே எங்களுக்கு இருக்கிறது. இதில் நாங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறோம்? நான் சொல்ல அநேக 199 விதமானவர்கள் எல்லோரும்
இலகுவான வழியைத்தான், விரிவான வாசல் வழியைத்தான், கம்ஃபர்டபுளா போட்சியத்துக்கு தான் எல்லாரும் தேர்ந்தெடுப்பார்கள். ஆனால் அது முடிவிலே மரணத்தை கொண்டு போய் அது புதிய மொழிபெயர்ப்பு வாசிக்க மாப்படி தந்திருக்கிறது. அப்பொழுது அரச அறிவிப்பாளர் உரத்த சத்தமாய், அரச அறிவிப்பாளர் உரத்த சத்தமாய், இதை அங்க மற்ற பைபிள்ல ஒரு வேற பேர் ஒன்று போட்டிருக்கு. எந்த பேர் போட்டிருக்கு? கட்டியக்காரருக்கு அரச அறிவிப்பாளர். வாசிங்க. நாட்டு மக்களே, பிற இனங்களே, பல்வேறு மொழிகளை பேசும் மனிதரே, நாட்டு மக்களே, பிற இனங்களே, பல்வேறு மொழி பேசும் மக்களே, ராஜாவுடைய கட்டளை கேளுங்கள். இப்ப எங்களுக்கு இந்த இடத்துல நாங்கள் உண்மையிலே எங்களுக்கு ஒரு குறுக்கு ஞானம் வரும். தேவனுடைய வார்த்தையை மீறி நடப்பதற்கு ஒரு ஞானம் ஒன்று வரும். என்ன ஞானம் வரும் என்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் செய்ய வேண்டும் என அரசர் கட்டளையிட்டிருப்பது இதுவோ? இதுவே அரசர் கட்டளையிட்டிருக்கிறார். எல்லா மக்களும் தான் நிறுத்தின பொச்சிலே பணிந்து கொள்ள வேண்டும். எல்லாரும் நல்கார்கள். வாசிங்கள். கொம்பு வாத்தியம், புல்லாங்குழல், எக்காலத்துக்கு கொம்பு வாத்தியம். அப்படித்தான் கொம்பு வாத்தியம். என்ன சில சொற்பதங்கள் எங்கள் புரியக்கூடிய விதத்திலே தந்திருக்கிறது. புல்லாங்குழல், சித்தார், வீணை, யாழ், நாதஸ்வரம் ஆகியவற்றின் சத்தத்தையும் எல்லாவித இசைகளையும் கேட்டவுடனே நீங்கள் எல்லோரும் இங்கு கீழே விழுந்து நேபுகாத்நேச்சார் அரசர் நிறுத்தி வைத்திருக்கும் தங்க சிலையை வணங்க வேண்டும். அப்படி கீழே விழுந்து வணங்காதவனவனோ அவன் உடனே சுவாலித்து எரிய நெருப்பு சூளையில் போடப்படுவான் என்றான். பெரிய நகரம் கொடுத்தாச்சு. இப்ப இந்த நிலையில எல்லா மக்களும் வந்து பணிகிறார்கள். ஆனால் வராத ஒரு சிறு கூட்டம், விரிவான வாசல் வழியாய் செல்பவர்கள் அநேகர், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவரோ சிலர். அந்த சிலர்ல நீங்களும் இருக்க வேண்டும், நானும் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவர் மதத்தான் விரும்புகிறார். ஆண்டவர் மதத்தான் எங்களுக்கு இந்த பல சம்பவத்துக்குள்ள எங்களுக்கு கற்றுத் தருகின்றார். இப்ப வாசிங்கள் நோபல் பைபிள்ல அச்சமயத்தில் கல்தையரில் சிலர் ராஜா சமூகத்தில் வந்து ஜூதர் பேரில் குற்றம் சாட்டி, அதுக்குள்ளே ஒரு வெட்டப்பர் இருக்கிறார். இவரோட வேலை செய்தால் வெட்டப்பர் குற்றம் இருக்கின்றது. அது அன்றிலிருந்து இன்றிலிருந்து வெட்டப்பர் குற்றம் இருக்கிறது என்று சொன்னார். யூதர்ல சிலர் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரை நோக்கி, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகி நீர் கட்டளையிட்டீரே. ஆனால் உமது கட்டையே அந்த 3 வாலிபர்கள் நிறைவேற்றவில்லை. அவை புத்திரர் அங்கே நிறைவேற்றவில்லை. அப்ப இந்த இடத்துல நீங்களோ நானோ இருப்பதா இருந்தால் எங்களுக்கு குறுக்கு மூல வரும், குறுக்கு ஞானம் வரும். என்ன ஞானம் வரும் நினைக்கிறீர்கள்? வணக்கத்துல ஒன்று வந்திருக்கு. எல்லாரும் இன்றைக்கு அநேக இதைத்தான் சொல்லி தப்புறார். கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறதானே இல்லையாமா? கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறதானே. அப்ப ஞானம் தந்திருக்க அந்த ஞானத்தை இப்ப பவிக்கத்தானே வேணும். தர்மவரா அநேக முறை இந்த சொற்பதம் அநேகருடைய வாயிலிருந்து வந்ததை கேட்டிருக்கின்றேன். கர்த்தர் ஞானத்தை தந்திருக்கிறார், ஞானமாக நடக்க சொல்லி. அப்ப இவர்களுக்கு அந்த அந்த ஞானம் வந்திருக்கு, அந்த சிந்தை வந்திருக்குமா? வந்திருக்காதா? வந்திருக்கும். ஆனாலும் ஆண்டவருடைய வார்த்தை அதுக்கு மேலாக வந்திருக்கு. என்ன வார்த்தை? ராஜாவுடைய கட்டளையாக இருந்தாலும் தேவனுக்கு விரோதமாக இருக்குமாக இருந்தால் என்ன செய்ய சொன்னார்? எதிர்த்து நிற்க வேண்டும். என்ன அப்படி இருக்கா இல்லையா? தேவனுடைய ராஜாவுக்கு கீழ்ப்படிய சொன்ன ஆண்டவர் அவர்தான். ஆனாலும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக ராஜா
சொன்னால் மகள் பிறந்தால் சட்டம் வந்தால் அதை எச்சரிக்க சொல்லித்தான் தேவன் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இவர்கள் அதையும் யோசிச்சிருப்பார்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கின்றார். இப்ப நான் இந்த வசனத்தை அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இவருடைய சிந்தையிலே சங்கீத புஸ்தகம் சிந்தையிலே இவர்கள் ஓடி இருக்கும், சிந்தையிலே இவர்களுக்கு வந்திருக்கும். எப்படி வந்திருக்கும் பாருங்க, சங்கீத புஸ்தகம் சொல்லிட்டுடா சங்கீதம் 15 வசனத்தை வாசித்தோம். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நிச்சயமா இந்த சங்கீதம் இந்த வார்த்தை எல்லாம் அவர்களுக்கு உள்ளத்துக்கு வந்திருக்கும். ஆபத்தினால் என்னை நோக்கி கூப்பிடுவார், அவனை நான் தப்புவிப்பேன் என்ற வார்த்தை வந்திருக்கும். ஏன் செவிசாய்க்க போய் கீழ்ப்படிய போய் அந்த வார்த்தை வந்திருக்கிறது. 14 வசனத்தை வாசிங்க. என்னிடத்தில் வாஞ்சியாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அவர் தேவனிடத்துல யார் ஒருவர் வாஞ்சியா இருக்கிறார்களோ அவர்களை தேவன் விடுவிப்பார். விடுவிக்க போவதற்கு காரணம் என்ன? தேவனிடத்திலே வாஞ்சை இல்லை, அன்பில்லை, பாசம் இல்லை. அன்பு பாசம் வாஞ்சை இருக்குமா இருந்தால் அவருடைய சத்தத்தில் கீழ்ப்படிவான், செவிசாய்ப்பான், கீழ்ப்படிவான், அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற முன்வருவான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். முன்பேற்ற வாரியுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அப்ப இந்த சங்கீத புஸ்தகம், இந்த சங்கீத வார்த்தை அவர்கள் உள்ளத்திலே இருந்திருக்க வேண்டும். இதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு நடக்கும் ஒரு சம்பவங்கள் வரும்பொழுது, தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது, உள்வாங்கும் பொழுது, அந்த இக்கட்டில் இருந்து எங்களை காத்துக்கொள்ள முடியும். அந்த இக்கட்டிலே அவர்களை நாங்கள் வாஞ்சியா இருக்கிறபடியால் எங்களை தேவன் விடுவிப்பார். அதேபோல் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் சிறகினாலே என்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் ஆகும். அவருடைய சத்தியம் எனக்கு பரிசையும் கேடகமாக இருக்கும். அவருடைய சத்தியம் பரிசையும் கேடகமாக இருக்கும். அது பரிசையும் கேடகம் என்னத்தை குறிக்கிறது? என்னத்தை சுட்டி காட்டுவது? அவன் எதிரி தாக்குதத்தை தடுத்து நிறுத்துவதுதான் இந்த உபகரணம். ஆகிய சத்ரு வர்ற ஒவ்வொரு எதிர்ப்பையும் தடுத்து நிறுத்துவார். சத்தியம் பரிசையும் சத்தியமா ஆண்டவர். என் சத்தத்தில் செவிசாயுங்கள், கீழ்ப்படியுங்கள், சித்தத்தை செய்யுங்கள். அப்பேற்பட்டோன் என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவளை நான் விடுவிப்பேன். திரும்பவும் தானியேல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே, அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர் போட்டுக்கொண்டு அப்படி போய் எரிகிற நெருப்பில எண்ணெய் ஊற்றுறது போல ஊற்றி விட்டார்கள். ராஜாவே அடிமைகளாக வந்தவர்கள். இவ்வளவு உயர் பதவியில் பட்டு அனைவரும் பதவி போட்டு வந்திருக்கலாம். அனைவர்கள் இந்த சொல்றவருக்கு மேல் பதவியிலே இருந்திருக்கலாம். ஆகவே உமக்கு இப்படி செய்திருக்கிறீர்கள், அவர்கள் உண்மை மதிக்கவில்லை. வாசிங்க. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும், உண்மை மதிக்கவில்லை. ஒன்று, உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யவும் இல்லை. நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். ராஜா எவ்வளவு தூரத்துல அவமானப்படுத்துற விதத்திலே அங்கே சொல்லுகிறார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு விட்டார். அவரை கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு கொண்டு வந்து சொல்லுகின்றார், உங்களுக்கு ஒரு கடைசி சந்தர்ப்பம் தருகின்றேன். என்ன கடைசி சந்தர்ப்பம் கொடுக்கின்றார்? இன்னும் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான். என்ன, நீங்க உயர் பதவியில் இருக்கிற, எனக்கு விருப்பமானவனாக இருக்கிற, இன்னும் கொல்ல விருப்பம் இல்லை. ஆகவே நான் எடுத்த தீர்மானம் தான். ஆனால் திருப்பி சுரமண்டலங்கள், வாத்தியங்கள் இசைக்கும் போது நீ தாழ விழுந்து கும்பிட்டால் உன்னை விட்டு விடுவேன். 2 வழிகள், 2 வழிகள். எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகும்?
இதே போல எங்கள் முன்னாலும் பல வழிகள் எங்கள் உலகத்தில் வாழ் எங்களுக்கு நாங்கள் இப்படியான வழிகள் இருக்கிறது. உலகத்திலாலே வாழ்கின்றோம், உலகத்தை ஓட ஒத்துத்தானே போக வேண்டும் என்று சொல்லும் ஒரு கூட்டம் இருக்கிறது. ஆனால் இல்லை, உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. கடவுள் எங்களுக்கு ஒரு நியதி தந்திருக்கின்றார், ஒரு வழி தந்திருக்கின்றார். இந்த வழியாத்தான் நாங்கள் போக வேண்டும் என்று கடவுளை எதிர்பார்க்கின்றார். மனிதரை திருப்திப்படுத்துவதும் பார்க்க கடவுளை திருப்திப்படுத்துவது மேன்மை என்று சொல்ற ஒரு சிறு கூட்டமும் இருக்கிறது. அவருக்காக உத்தமமாக வாழ்ற கூட்டமும் இருக்கின்றது. 15ஆம் வசனம் வாசிங்க. இப்போதும் எக்காலம் நாகசுரம் கிண்ணறம் வீணை சுரமண்டலம் தம்புரு முதலான சகலவித கீதவாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும் போது கால விழுந்து நான் பண்ணுவித்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாய் இருந்தால் நல்லது. ஆயத்தம் இருந்தால் நல்ல ஏளனமான பேச்சு, மேட்டின்மையான பேச்சு. ஏன் மேட்டின்மையான பேச்சு என்று சொல்லுவேன்? எப்படி சொல்ல முடியும் மேட்டின்மையான பேச்சு என்று? கீழ் வசனம், கீழ் சொல்பதம் எங்களுக்கு அந்த மேட்டின்மையை காட்டுகின்றது. இந்த கீழ் சொல்பதத்தை வாசிங்கம் என் கைக்கு உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார்? இந்த சொற்பதத்தை நாங்கள் எங்கேயோ கேட்ட ஞாபகம் இருக்கு, படிச்ச ஞாபகமா இருக்கு. பைபிள்ல படிச்ச ஞாபகம் இருக்கு. புண்ணியவான் ஞாபகம் இருக்கா? எல்லா தேவர்களும் அங்க எங்கள் அசிரிய ராஜாவின் கைக்கு தப்பிக்க போற தேவன் யாரா? வேட்டின்மை. நாங்கள் ஏன் இது எல்லாவற்றையும் கேட்கிறேன்? ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சம்பவங்களும் எங்கள் உள்ளத்திலே பதிந்திருக்க வேண்டும். ஆகவே அதற்குத்தான் தேவன் எங்களை வைத்திருக்கின்றார். அப்ப ஒவ்வொரு வசனத்திலே நான் உட்கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு வசனத்துக்கு செவிசாய்க்கும் பொழுது அதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்ப வேட்டின்மையான பேச்சு. என் கைக்கு தப்பிக்க தேவன் யார்? ராஜாவி ராஜா இருக்கின்றார், இவரையும் படைத்த தேவன் ஒருவர் இருக்கின்றார். அதை மறந்து மனித மேட்டின்மையாக பேசுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நாங்கள் அப்படித்தான் பேசுகின்றோம், அப்படித்தான் செயல்படுகின்றோம். கடவுள் தந்த ஜீவன், கடவுள் தந்த சுவாசம், கடவுள் தந்த பலன் எங்களுக்கு இருக்கு தந்த பலன். ஆனால் அதை வைத்துக் கொண்டு கடவுள் யார் என்ற விதத்திலே எங்கள் வாழ்க்கை முறை இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப கடவுள் எல்லாவற்றையும் பார்க்கின்றார். அடுத்த வசனத்தை வாசிங்க. மூன்று வாலிபரும் எப்படி ராஜாவுக்கு சவால் விடுகிறார்கள்? அந்த சொற்பதத்தை இதுல பார்க்கிறோம். எப்படி சவால் விடுகிறார்கள்? நாங்கள் வாசிங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் மூன்று தேவ பிள்ளைகளும், மூன்று கடவுளுக்கு சத்தத்துக்கு செவிசாய்த்த பிள்ளைகள், மூன்று பிள்ளைகள் கீழ்ப்படிந்த பிள்ளைகள், மூன்று பிள்ளைகளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பிள்ளைகள் சொல்லும் வார்த்தையை பாருங்கள். அந்த துணிவு எனக்கும் இருக்க வேண்டும், உங்களுக்கும் இருக்க வேண்டும். வாசிகள். ராஜாவை நோக்கி நேபுகாத்நேச்சாரே பேர் சொல்லி அழைக்கின்றார். முதல் கௌரவம் கொடுக்கவில்லை, நாங்களா இருக்க வேண்டும். கௌரவ ராஜா அவர்களே, கௌரவ ராஜா நேபுகாத்நேச்சர் அவர்களே என்று சொற்பதத்தை பிரயோகிப்போம். ஆனால் அந்த மூன்று வாலிபரும் ராஜாவாக நேபுகாத்நேச்சரை பேர் சொல்லி அழைக்கின்றார்கள். ஒன்று, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. உதாசீனம். இது உமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி இருக்கும்? இந்த இடத்துல சாதாரண ஒரு பதவியில் இருக்கிற ஒரு மனிதனுக்கு முன்னால், ஒரு அதிகாரிக்கு முன்னால் இப்படி சொன்னால் என்ன நடக்கும்? நான் சற்று சிந்தித்து பார்த்தேன். இலங்கையிலே ஒரு போலீஸ் அதிகாரிக்கு முன்னால் இப்படி சொன்னா என்ன நடந்திருக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடந்திருக்கு செய்வார்? அது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவு துணிவு, சகல அதிகாரம் அவரிடம் இருக்கு. ராஜா கிட்ட கையில அந்த நாட்டின் அதிகாரம் இருக்கு. இவர்களை விடுவிக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும், எதுவும் செய்ய முடியும். உமக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இவருடைய விசுவாசத்தை பார்க்கின்றோம். இவர்கள் யாரை தொழுது கொள்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். எப்படி தேவனோடு உறவாடுறார் என்பதை பார்க்கின்றோம். எப்படி இவர் தேவனோடு இசைந்திருக்கிறார்கள் என்பதை காணக்கூடியதற்கு அந்த துணிவை கொடுப்பது யார்? தேவ ஆவியானவர். வாசிங்க. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். சொன்ன என் கைக்கு தப்புவிக்க தேவன் யார் என்று கேட்டார். தேவனால் முடியாது, ஆனால் உமது கைக்கு தப்புவிக்கிற தேவன் வல்லவராய் இருக்கிறார். பதில் கொடுக்கின்றார்கள். கொடுத்து போட்டு பிற்பாடுவார்கள். அவருடைய வசனம் இந்த அவிசுவாசத்தில் சொல்லவில்லை, வைராக்கியத்தோடு சொல்கிறார்கள். அடுத்த வாசிங்க.
விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை. விடுவிக்க விட்டால் கடவுள் விடுவிக்க விட்டாலும் கர்த்தரின் சித்தம் எங்களை இந்த அக்கினியோடு எங்களை பரலோகத்தில் எடுத்துக்கொள்ள அவர்கள் சித்தமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளட்டும். மனவந்தியத்தோடு ஏற்றுக்கொள்வோம். களத்தில் கத்தி வந்து விட்டது. கத்தியிலிருந்து தப்ப இயலாது. ஆனால் இப்படித்தான் நான் தேவனுடைய சமூகத்துக்கு வர வேண்டுமாக இருந்தால் வரட்டும். அந்த ரீதியிலே அங்கே அது 3 பிள்ளைகளும் சொல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்கள். நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகி உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அப்பொழுது நேபுகாத்நேச்சாருக்கு கடும் கோபம் உண்டு. எல்லாரும் தெரிஞ்சது. எப்படி சூடாக்குகின்றார்? 7 மடங்கு வெப்பம் அதிகமாய் போய்விட்டது. வெப்பத்தை அவ்வளவு பெரிய மூர்க்க கோபத்தை வந்துவிட்டார். 7 மடங்கு சூடாக்கினார் சொல்லும் பொழுது அவ்வளவு தூரத்தில் அவருக்கு கோபம் வந்திருக்க வேண்டும், மூர்க்கம் வந்திருக்க வேண்டும். தன்னை மதிக்கவில்லை, தன்னை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை, தன்னை ஒரு உதாசீனம் செய்கின்றார். யாருக்கு முன்னால் செய்கின்றார்? யாருக்கு முன்னால்? ஜனங்களுக்கு முன்னால, அதிகாரிகளுக்கு முன்னால சொல்லும் பொழுது எங்களுக்கு என்ற ஒரு மனுஷனுக்கு முன்னால், கணவருக்கு முன்னால் எங்களை ஒரு ஏழனம் பேசினால் எங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்க, எப்படி இருக்கும்? அங்கதை நிறுத்தி பார்க்க, ஒவ்வொரு சம்பவத்தை நாம் நிறுத்தி பார்க்க வேண்டும். அவ்வளவு தூரத்துல அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்திருக்கும். மக்களை அவரை ராஜாவை மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக்கி அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அவர் 4 பேரும் அவரோடு சேர்ந்து என்ன செய்கிறார்கள்? விழாவிக் கொண்டிருக்கிறார். இப்ப எங்கள் சிந்தியத்திற்கு ஓம் யோவா சுவிசேஷ புத்தகம் வாட்ச வசனத்தை ஒத்து பாருங்கள். ஒத்து பார்த்து சங்கீதம் 91 சங்கீதத்தோடு சேர்த்து பாருங்கள். எங்கள் தேவனுடைய வார்த்தை எப்படி கோர்வையாக வருகின்றது, கோர்வையாக கொண்டு வந்து தருகின்றார் எங்களுக்கு. இதுதான் ஜீவனுள்ள வார்த்தை. என்ன சொல்றது? என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் சேர்த்து பார்க்க வேண்டும். என் வழியாய் ஒருவர் உட்பிரவேசித்தால் வாசிங்கள், அவன் ரட்சிக்கப்படுவான். என் வழியாய் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான். இந்த இடத்துல அதாவது தானியேல் புத்தகத்தில் ரட்சிப்பை கொண்டு வரும்போது அக்கினியிலிருந்து தேவன் விடுவிக்கின்றார், ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். எவ்வளவு தூரத்துல அருமையான ஒரு சத்தியத்தை கடவுள் எங்களுக்கு ஒவ்வொரு விதத்திலும் காண்பித்து தருகின்றார். தேவனோடு கூட வாழ்ற பிள்ளைகள் இப்படித்தான் இருப்பார்கள். மரணம் விளிம்பு போனாலும் ஆனால் அவர்கள் மரணிக்க மாட்டார்கள். தேவனுடைய சித்தம் இல்லாமல் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவார்கள். இன்றைக்கு எவ்வளவு தூரத்துல இந்த சம்பவம் உங்களுக்கு காண்பிக்கின்றது. 91வது சங்கீதத்தில் எடுத்து ஒவ்வொரு எடுக்க வேண்டாம், எல்லாருக்கும் வாசிக்கிறாங்க தானே. ஒவ்வொரு வசனங்களையும் பார்க்கும் பொழுது இந்த இவ்வளவு தூரத்துல வேதத்தை தியானித்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை செவிசாய்த்திருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை செவிசாய்த்தபடியால் தான் கீழ்ப்படிந்தால் தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற முன்வந்தார். அப்ப தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு சத்தத்தை செவிசாய்க்காமல் கீழ்ப்படியாமல் விருப்பமாக இருந்தால் அவருடைய சித்தத்தை ஒரு நாளும் நிறைவேற்ற மாட்டார். அவரை அறிய முடியாது. அவருடைய சத்தத்தை செவிசாய்க்கிறது அறிய முடியாது. அவர்கள் இவ்வளவு தூரத்துல அங்கே உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த வாசங்கள் தானியேல் புத்தகத்துல 26. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினி நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவார்கள். உண்மையில அந்த சம்பவத்தை வாசி யோவான் சுவிசேஷ புத்தகம் அதை வாசிக்கும் போது எங்கள் தேவன் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ள தேவன், எவ்வளவு பெரிய காரியத்தை காட்டார். அதே தேவன் இன்றைக்கு மக்களோடு இருக்கின்றார். ஏன் எங்கள் வாழ்வில் முடியாத சம்பவங்களை அனுபவிக்க முடியாமல் இருக்கின்றது? நாங்கள் செவிசாய்க்கிறதில்லை, கீழ்ப்படிப்பதில்லை, தேவ சித்தம் செய்வதில்லை. இதனால்தான் நாங்கள் கண்டடைய முடியாமல் இருக்கின்றது. அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவ
புத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது என்றான். தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. தேவபுத்திரன் யார்? ஜீசஸ். 100 ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடும், நான் விடுதலையாக்குவேன். 100 தேவபுத்திரன் போல் இருக்கிறது. கடவுள் எங்கள் ஆபத்து நேரத்தில் என்னோட கூட இருக்கின்ற எந்த சூழலும் தேவனுக்கு பயந்த பிள்ளைகளுக்கு தேவன் எப்போதும் வலதுகள் கொடுத்திருப்பார். அவர்களை வழிநடத்துவார். மாற்று கருத்தே இல்லை. ஆக தேவனோடு கூட இருக்கிற பிள்ளைகள் சோர்ந்து போக மாட்டார்கள். எப்படியும் தேவன் விடுவிப்பார், எப்படியும் தேவன் ஜெயித்து தருவார். ஆனால் தோழி போலதான் இருக்கும். அவர்கள் அடிமைப்பட்டிருக்கிற போது பசி பஞ்சத்தோடு இருந்திருப்பார்கள். ஆனாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்ற அப்படியான வழி உண்டாத்தான் நாங்கள் செய்ய வேண்டியதற்கு மற்ற செய்ய. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் எரிகிற அக்கினி சூளையின் வாசலண்டைக்கு வந்து, உன்னதமான தேவனுடைய தாசராகிய சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்றான். அப்பொழுது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் அக்கினியின் நடுவிலிருந்து வெளியே வந்தார்கள். முதல் எவ்விதமாக இவர் சொன்னார், என் கைக்கு தப்பியிருக்கிற தேவன் யார்? இப்ப என்ன சொல்றார்? உன்னதமான தேவன் தான் கடவுளை நாமும் மகிழ்வித்தார். எங்களுக்கு ஒரு பாடுகள், ஒரு துயரங்கள், ஒரு வேதனை வந்தோம். இன்றைக்கு பேர் கிறிஸ்தவர் சொல்றது என்ன? இவர் செய்த பாவத்தின் நிமித்தம், இவர் செய்த அடாமுட்டித்தனத்தில் தான் இவருக்கு இந்த நேர்மை. ஆனால் அதல்ல, இறுதியிலே தேவன் ஏற்றுவார். இறுதியிலே தேவனங்களை கொண்டு அந்த இடத்தில் வைப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னத்தும் தேவனுடைய காசம் மாறே சொல்வதை காணக்கூடியதாக இடுக்கமான வாசல் வழியாய் போகும் பொழுது இந்த காரியத்தை காண முடியும். கடவுள் உங்களுக்கு நியமித்த பாதையை நாங்கள் ஓட வேண்டியதாக இருக்கிறது. இன்னும் ஒரு சம்பவத்தை நாங்கள் பழைய ஏற்பாட்டிலே நான் காட்டுகின்றேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5 வாசிங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். ஆண்டவனிடத்திலே பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு இரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். எல்லாரும் தெரிஞ்ச சம்பவம். குஷ்டரோகியா இருந்தான். ஆனால் அவனுக்கு ராஜா நிருபத்தை எழுதி இஸ்ரேல் ராஜாவுக்கு அனுப்புகின்றார். எப்பேற்பட்ட நிருபத்தை எழுதி அனுப்புகின்றார்? 5 வசனம். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். கேட்டார், கீழ்ப்படிவத்தால் எஜமானத்தில் அதற்கு போய் கேட்கிறான், நான் இப்படி எனக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டது, இந்த குஷ்டரோகம் நீக்குவதற்கு சுகமாக்குவதற்கு ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றார். அவர் எனது வீட்டில் வேலைக்காரை ஊடாக நான் அறிந்து கொண்டேன். நான் போய் சுகப்படுத்தி வர வேண்டும் என்று கேட்டபோது அவர் அனுமதி கொடுத்தார். அனுமதி கொடுத்தது மட்டுமல்ல, சில வெகுமதிகளும் கொடுத்திருக்கின்றார். வாசிங்கள். அப்படி அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 10 தாலந்து வெள்ளி 10 தாலந்து வெள்ளி எவ்வளவு கிலோவா இருக்கும்? 340 கிலோவா வெள்ளி. 340 கிலோ வெள்ளியும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 70 கிலோ பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் கொடுத்து, நீ வெகுமதியை கொடுத்து ராஜாவிட்ட சுகப்படுத்தி கொள் என்று அனுப்புகின்றார். மனமுகந்து இவர் வருகின்றார், பெரிய சேனையோடு வருகின்றார், வெகுமதியோடு வருகின்றார், பரிசு பொருளோடு வருகின்றார். வந்து ராஜாவுக்கு முன்னால் கொடுக்கிறார். ராஜாவிடத்தில் மற்ற ராஜா எழுதின நிருபத்தை கொடுக்கின்றார். நிருபத்தை கொடுத்த உடனே ராஜா இஸ்ரேல் ராஜா என்ன செய்கின்றார்? வஸ்திரத்தை கிழிக்கின்றார். இவர் வீணாக என்னை வகைக்க வகை தேடுறார் என்று கிழிக்கின்றார். நோயை குணமாக்குவதற்கு வேற என்னை வைக்கிறார். இல்லை, இதை கேள்விப்படுறார் ஒரு மனிதன். எந்த மனிதன் கேள்விப்படுகின்றார்? 8ஆம் வசனம். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது, அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? அவன் என்னிடத்தில் வந்து, இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று என்னிடத்தில் அனுப்புவோம்.
என்னிடத்திலே அனுப்பும். இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கின்றார். வானத்தை பூமியை படைத்த தேவனுடைய மனிதன் ஒருவர் இருக்கிறான் ரீதியிலே என்னட்டை அனுப்பும் என்று சொல்லும் பொழுது 9ஆம் வசனம். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். குதிரையோடு மட்டுமல்ல, பொன்னோடும் வெள்ளியோடும் மாற்று வஸ்திரத்தோடும் வந்து நின்றான். வந்து நின்றபோது எலிசா சொல்லுகிறான், இந்த குளத்திலே போய் நீ எழுதலாம் மூழ்கு, அப்பொழுது உனக்கு சொஸ்தமாகும் என்று. ஆனால் அவர் பயனுள்ள வசனம். அதற்கு நாகமான் கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இதற்குள்ளே ஒரு நினைப்பு இருந்தது. இதே மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள்ளும் ஒரு நினைப்பு இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கை 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துக்கு விரோதமாய் அநேக காரியங்கள் நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் என்று உங்கள் நினைவு, என் நினைவல்ல. நீங்கள் நினைக்கிறபடி நான் நினைப்பதல்ல. அப்ப கடவுள் ஒரு சித்தத்தை வைத்திருக்கின்றார். ஆனால் இவர் நாம வந்தவர் எப்படி என்னை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தொட்டு சொஸ்தமாக்குவான் என்றுதான் நினைத்து வந்தார். சிம்பிளான காரியத்தை சொன்னால் அவர் செய்ய இயலாமல் போய்விட்டது, மூக்க வரி வந்து விட்டது. இன்றைக்கு சிம்பிளாக தான் நாங்கள் சொல்லுகிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்டவர் மட்டுமல்ல, அவர் சத்தத்தை செவிசாயுங்கள். அவருடைய செவிசாய்த்து அவர் செவிசாய்த்து கீழ்ப்படியுங்கள். கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தை செய்யுங்கள் என்று சொல்ற சிம்பிள் காரியத்தை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இல்லாமல் தாங்கள் விரிவான வாசல் வழியாக சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முடிவோ அவர்களுக்கு மரணம் என்பதை மறந்து போகக்கூடாது. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷரிடத்துக்கு திரும்பி வந்து அப்போது ஒரு அவருடைய ஊழியக்கார் சொல்லி மனம் மாறி போய் மூழ்கி சொஸ்தமாப்பட்டு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமியெங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்ப புறஜாதி ஒருத்தனை தேவன் எப்படி தன்னை காண்பிக்கின்ற அறிந்தேன். இப்போதும் உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். ரெண்டு வழி. அது எலிசாவுக்கு முன்னால என்னென்ன முகவலி இருக்கு? வெள்ளி, பொன், மாற்று வஸ்திரம் இருக்கு. பொன் விழுங்குது, வெள்ளி பல வளர்க்குது, மாற்று வஸ்திரங்கள் அங்கே வெண்மையாக இருக்கிறது. இது வேண்டுமா இது வேண்டுமா எது வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை எலிசா எடுக்க வேண்டிய நிலை இருக்கு. அவன் சொன்ன பதில் அப்போஸ்தலனாகிய சொல்ற பதில் போல இருந்தது. அப்போஸ்தலர் வாசிங்க. அதற்கு அவன், நான் வாங்குகிறது இல்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்றார்? அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி சொல்றார்? வாங்குறதை கொடுக்கிறதே நாங்கள் கொடுக்க மாட்டோம், வாங்குவோம். கடவுள் எப்படி எல்லாம் சத்தியம் எல்லாம் எப்படி திரண்டு போய்கிறது. சத்தியம் எப்படி திரண்டு போய் கிடக்குது, உருண்டு போய் கிடக்குது. அப்போஸ்தலன் சொல்லுகிறார், இந்த மனிதன் எலிசா சொல்லுகிறார், நான் வேண்டுவதில்லை, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். வாசிங்கள். வாங்க வேண்டும் என்று அவனை வருத்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். வருந்தி கேட்டான். ஆனா இது ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார். எங்களை பாருங்க, இந்த என்ன இப்ப நாங்கள் ஒரு டிஃபரண்ட் என்ன சொல்லுவோம், என்ன நினைப்போம்? தெரியாம கடவுளே உணர்ந்து தட்டார். விளக்க தெரியாதவர்கள் நானும் பிச்சைக்காரனா இருக்கிறேன், இந்த ஆளும் பிச்சைக்காரனா இருக்கான்னு சொல்லுவோம்.
அவன் பிழைக்க தெரிஞ்ச எலிசா பிழைக்க தெரிஞ்சவன் இல்லை, அவன் நித்திய ஜீவன் தேவனிடத்திலிருந்து நேரடியாக பெற்றுக்கொள்கின்றான். ஆனால் இவன் தான் அந்த கொடுக்கும் போல. ஆக இந்த ரெண்டு தீமேத்திய புஸ்தகம் 1:12 அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை, பாடுகளை அனுபவிக்கிறேன். கேசினி சொல்லலாம், உடன்படிக்கையார் சொல்லலாம், நான் பாடுகளை அனுபவிக்கிறேன், ஆனால் வெட்கப்படுவதில்லை. ஏன்? தேவன் என்ன வெட்கப்பட விட மாட்டார். நான் முடிவு இருந்தது பிற்பாடு நாங்கள் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் புத்தகம் 18ஆம் வசனம். ஒரு காரியத்தை கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிம்மோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாகு கொடுத்து ரிம்மோன் கோவிலிலே பணிய வேண்டியதாகும். ஒரு விண்ணப்பத்தை கேட்கின்றார். அதுக்கு எலிசா வந்து ஓமன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, சரி அப்படியே விட்டு விட்டார். எப்படி அவன் ஃப்ரெண்டு கடைசியாக இவ்வளவு வெகுமதியோடு வந்தவன் கேட்டது என்ன? வெகுமதியோடு வந்தவன் கேட்டது என்ன? மண் தான் கேட்டான். மண் தான் கேட்டான். இவ்வளவு வெகுமதியோடு வந்தவன் மண் தான் கேட்டான். சரி, இப்ப நம்ம 23ஆம் வசனம் வாசிங்க. அதற்கு நாகமான் 20ஆம் வசனம். தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டு விட்டார். அப்ப நாங்கள் சிந்தித்தது கிட்டத்தட்ட சரி. பிழைக்க தெரியாத மனுஷன், தானும் பிழைக்க மாட்டான், மற்றவனையும் பிழைக்க விட மாட்டான். அந்த எண்ணம் இவனுக்குள் வந்திருக்க வேண்டும். நான் அவன் பிறகு ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு. எப்படி ஆணையிட்டான்? கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டான். எவ்வளவு பெரிய பாரதூரமான விளைவு. இருவழிகள். இந்த அழிந்து போற பொண்ணுக்காக ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியக்காரனை விட்டு ஜீவனுள்ள தேவனை மறுதளித்து ஜீவனுள்ள தேவனுக்கு அவகீர்த்தி ஏற்படும்படி ஒரு அந்நிய பிரஜாரிடத்திலே கையெழுவதை காணக்கூடியதாக இருக்கிறது. ஜீவனுக்கு போற வழி இடுக்கமான வழி. அந்த வழியை விட்டு ஒடுக்கமான அந்த வழியை விட்டு விலாசமான வழியை தேடி சென்றதை காணக்கூடியதாக இருக்கிறது. வாசிங்க. அடுத்தது நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுகசெய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன் சுகசெய்திதான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் எப்ராயிம் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தாளந்து வெள்ளியையும் 2 மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க உடனடியாக மனம் உகந்து கூட கொடுத்திருக்கலாம். மனம் உகந்து கொடுத்தது மட்டுமல்ல, இன்னொரு காரியத்தை செய்கின்றான். என்ன காரியம் செய்கின்றான்? காவி கொண்டு போக சொல்லுகின்றான். இதைத்தானே நான் முதல் அறிஞ்சு கேட்டேன். அது தடுத்து விட்ட, ஆனாலும் திருப்பி வந்து கேட்டு நல்லா போயிட்டு கொடுப்பதை காணக்கூடியதா இருக்கு. இப்ப அடுத்தவரை 25ஆம் வசனத்தை வாசிங்க. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான். எங்கும் போகவில்லை, சுத்த போய். தேவனுடைய ஆவியானவர் உடனடியாக வெளிப்படுத்தி கொடுக்கின்றார். இதைத்தான் நாங்கள் புதிய ஏற்பாட்டில் பார்க்கின்றோம். பேதுரு வருகின்றார். வழிபணம் செலுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். வெளியாக மக்கள், அதிகாரிகளாக இருக்கலாம், வெளிமக்கள் கேட்டார்கள். வந்து உள்ளே வரும்பொழுது உடனே ஆண்டவர் இயேசு சென்று கேட்கின்றார். வரிப்பணத்தை பேசுகின்றார். நீ போய் தூண்டில போடு, அதில் மீன் வாயிலே வெள்ளிப்பணம் விளக்காக வரிப்பணத்தை உள்ளே வர முந்தி அவன் என்ன கேட்க போறான்னு அவன் உள்ளத்தில் இருக்கிற தேவன் அறிந்தார். அதே ஆவியானவர் தான் இங்கேயும் எலிசாவிடத்திலே வந்து எலிசாவோடு இடப்பட்டு உடனடியாக வேலைக்காரர்கள் எங்கே இருந்து வந்தார். அடுத்த வசனங்களுக்கு நல்ல விட தருகின்றது. அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து
போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா? என் மனம் உன்னோடு கூட செல்லவில்லையா? இது ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பிள்ளைகள், அதாவது பரிசுத்தாவியை பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவர் ஒன்று செய்யும் பொழுது நிச்சயமாக தேவ ஆவியானவர் உணர்த்துவார். என் மனம் முன்னோடு செல்லவில்லையா? உடனடியாக படம் எடுத்து காட்டுகின்றார். எத்தனை மறைத்திருக்கலாம், எத்தனை மறைவாக நீங்கள் செய்யலாம், எல்லாம் வெளியரங்கமாக என்ன சொல்லுங்க, வெளியரங்கமாக வரும். ஆண்டவர் பல காரியங்கள் சொல்லியிருக்கிறார். ஒன்றை சொல்லுங்க, பல வார்த்தையை சொல்லி தந்திருக்கிறார். வீட்டுக்குள் சொல்லப்படும். எவ்வளவு தூரத்தோடு இதையெல்லாம் வச்சு நாங்கள் செய்வதற்கு காரணம் என்ன? எங்களுக்கு வேதவசனம் படிப்பதில்லை, தியானிப்பதில்லை. தாங்கள் 2 வழிகள். பிற்பாடு நாம என்ன நடந்தது? குஷ்டரோகம் வந்தது. தாங்கள் விரிவான வாசல் வழியை தேட போனார். கடைசியா குஷ்டரோகத்தோட போனார். சமுதாயத்துக்கு புறம்பாக இருந்தார். இப்படி நாங்கள் பார்க்கின்றோம். ஒவ்வொரு சம்பவத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றோம். நாங்கள் அவர் நாமான்ல இந்த புஸ்தகம் நீங்கிருந்து இவர்களது அந்த புஸ்தகம் இவருக்கு திரும்பி வந்தது. விரிவான வாசலை தேட போய் இன்றைக்கு உலக ஆசீர்வாதத்தை தேடுவோமாக இருந்தால் அழிவைத்தான் நாங்கள் காண்போம். அவை யாக்கிரையாக இருப்போம். 2 வழிகள், 2 வழிகளில் இடுக்கமான வாசல் வழி, விரிவான வாசல் வழி. இந்த விரிவான வாசல் வழியாய் போறவர்கள் அநேகர் என்று வேதம் சொல்கிறது. இடுக்கமான வாசல் வழியாய் தெரிந்தெடுத்தவர்கள் சிலர் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலரிலே நீங்களும் நானுமாக இருக்க வேண்டும் என்று ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். நீண்ட நேரம் இல்லை, செய்யலாம். ஆனால் நேரம் போதாது. ஒரு இடத்திலும் நல்ல பிள்ளைகளும் இருக்கிறீர்கள். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4 நாங்கள் செய்ய போகின்றோம். 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. என் மாம்சத்தை யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மன்னிக்கணும், 56 மன்னிக்கணும், 56ஆம் வசனம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். சீசர்களுக்கு பின்னால் சொல்லுகிறார். ஆனால் சிலரோ அந்த வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. ஏன் அவர் புரிந்து கொள்ளவில்லை? செவி சாய்க்கவில்லை, கீழ்ப்படியவில்லை. அவர் சொன்னது வேற கருத்தை சொன்னார். இவர்கள் நினைத்தது இவருடைய சரீரத்தையும் இவருடைய இரத்தத்தையும் குடிக்க கொடுப்பார். இதுதான் அவங்களோட கேள்வி. ஆனால் ஆண்டவர் அர்த்தவாசிங்க, ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். இப்படியெல்லாம் சொன்ன உடனே அவர் குழப்பம் அடைந்து விட்டார்கள். 60ஆம் வசனம். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். கடினமான உபதேசம் என்றால் சரியாக புரிந்து கொள்ளவில்லை, சரியாக சென்றாக்கவில்லை. உடனடியாக இவர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். அநேக சீசர்கள் பிரிந்து போய்விட்டார்கள். கடினமான உபதேசம், இந்த இடுக்கமான வாசல் வழியாக போக முடியாது. இவருடைய மாம்சத்தையும் இவருடைய இரத்தத்தையும் எப்படி பூசிக்கிறது? மனிதன் பூசிப்பானா? ஆனால் சிந்தித்தது வேறு, ஆண்டவர் சொன்னது கருப்பொருள் வேறு. இதன் நிமித்தம் அவர் பிரிந்து போன பிற்பாடு 63ஆம் வசனம். ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. சில விளக்கங்களை கொடுத்து அது முதல் ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். இல்ல 66 அது முதல் அவருடைய சீசரில்
அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நாங்கள் ரெண்டு கூட்டம் சீஷர்கள், பெரும் கூட்டம் சிறு கூட்டம். அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ? பெரும் கூட்டம் விமான வாசல் வழியை தேடி போய்விட்டது. சிறு கூட்டம் இருக்கின்றது. சிறு கூட்டத்தை பார்த்து கேட்கின்றார் ஆண்டவர், நீங்களும் போக மனதாய் இருக்கிறீர்களோ? அதுக்கு நீங்கள் பேதுரு இப்படியா சொல்லுகின்றார். சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. சிறு கூட்டம். அந்த சிறு கூட்டத்துல நீங்கள் இருக்க வேண்டும், நான் இருக்க வேண்டும். நித்திய ஜீவன் உள்ள வசனம் அவரிடத்துல தான் உண்டு. இன்றைக்கு அநேக இடங்கள் இருந்தாலும் எங்கே சத்தியம் இருக்குதோ அங்கே நாம் நினைத்திருக்க வேண்டும். அவை சிறு கூட்டம் தான் அந்த இறுக்கமான வாசல் வழியாய் போகும். வெறும் வழியாய் போடுவார். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், கடவுள் உன்னை உன்னத்தை வகுப்பார், கடவுள் உன் ஜெபத்தை கேட்பார் என்று சொல்லி எங்கள் நேரத்தை முன்னெடுத்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை முன்னெடுப்பார்கள். ஆகிய இதை உணர்ந்து நாங்கள் செயல்பட வேண்டும். தேவன் எங்களுக்கு அனுபவம் வைத்திருப்பாரா இருந்தால் அந்த கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். பிற்பாடு எங்களை உயர்த்துவார். அக்னி ஜுவாலை முன்னுக்கு இருக்கும். அக்னி ஜுவாலைக்கு முன்னால் நாங்கள் நிற்கும் பொழுது எந்த வழியை நாங்கள் தேர்ந்தெடுப்போம்? அந்த வாலிபன் சிலர் எடுத்துக்கலாம். தானியல் இல்லத்தானே, தானியல் போயிட்டார். அப்போ பரவாயில்லை, நாங்கள் ஒரு ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும், இந்த அக்னி ஜுவாலையில் தப்பித்துக் கொள்வதற்கு வேறு வழி இல்லை, என்னை மன்னித்துக் கொள்ளும் என்று சாஷ்டாங்கமாக விழுந்து வழங்கி இருந்திருக்கலாம். அப்படியும் செய்யவில்லை. அப்போ அக்னி ஜுவாலைக்கு போடுவதற்கு முன்பாக மனதிலே ஆண்டவரே நான் செய்த தவற மணி எங்களை ஆண்டவரே நான் செய்த தவற மன்னியும் என்று சொல்லி சாஷ்டாங்கமாக விழுந்து வந்திருக்கலாம். அதையும் அவர்கள் செய்யவில்லை. அது எப்படி உத்தமமான புத்திரர்கள் எப்படி செயல்படுவார்கள்? ஆகிய அப்பேற்பட்டவர்கள் செயலை நிறுத்தந்தான் அங்கு உயர்த்தப்பட்டதை காணக்கூடியதற்கு அப்பேற்பட்டவர்களால் தேவனிடத்திலே வாஞ்சியாக இருக்கிறதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த நாளும் இந்த இரு வழிகள் ஊடாக நாங்கள் பல காரியத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். தேவனோடு இருங்கள், தேவ வார்த்தைக்கு செவிசாயுங்கள், தேவனை கீழ்ப்படியுங்கள், அவருடைய சித்தத்தை செய்யுங்கள். அவருடைய சித்தத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக கடவுள் புரியப்பட்டு காரியங்களை செய்வார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.